ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ரெசிபி டேஸ்டியான மஸ்கட். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முதல்ல இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க சின்ன பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களாலையும் பார்க்க முடியும். இனி டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். 150 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி மைதா மாவில் கூட செய்து கொள்ளலாம். அதை ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு டோவாக குழைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு பதம் ஒன்றுமில்லை, ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரி குழைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. குழைச்சி எடுத்துக்கொண்டு இந்த மாவுக்கு மேலே 350 மில்லிலிட்டர் தண்ணி விட்டு கொள்ள போகிறேன். இந்த மாவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணி விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் மாவை அமர்த்தி விட்டுட்டு இதை ஒரு 3 மணித்தியாலத்துக்கு இப்படியே வச்சுக்கொள்ளுங்க. இந்த தண்ணியில் நல்லா ஊறணும். 3 மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த மாவு இந்த தண்ணியில் நல்லா ஊறிட்டுது. இதை நீங்கள் கையால் பிசைஞ்சிங்களா இந்த மாவில் இருக்கிற குளூட்டன் தனியாக வந்துடும். நான் இந்த கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு அதில் இருக்க பாலை தனியாகவும் குளூட்டனை சக்கியை தனியாகவும் எடுத்திருக்கேன். இந்த பாலை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி விட்டுக்கொள்ளுங்க. இந்த மாவில் இருக்க இந்த குளூட்டன் தான் இந்த நாங்கள் செய்கிற பலகாரம் எல்லாத்தையும் ரப்பர் மாதிரி ஆக்கும். நீங்கள் இப்படி எடுக்கிறதால மஸ்கெட் கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த குளூட்டனில் இன்னும் கொஞ்சம் பால் எடுக்கிறதுக்காக நான் ஒரு சில்வர் தண்ணி போட்டு அதை இன்னொருக்கா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இவ்வளவுதான் இதில் பால் வரும். இந்த குளூட்டன் தேவையில்லை, இதை தூக்கி வீசிடலாம். இந்த பாலையும் வடிகட்டி சேர்த்துக்கொள்கிறேன். இந்த பிரித்து எடுத்த பாலை 1 மணித்தியாலத்துக்கு மூடி போட்டு இப்படியே வைப்பேன். பால் வேறு தண்ணி வேறு ஆகிறதுக்காக நான் இந்த ஸ்டெப் செய்கிறேன். 1 மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த பாலில் இருக்க தண்ணி எல்லாம் மேலே வந்துட்டு அதன் மா மட்டும் கீழே தங்கியிருக்கு, நல்லா தெளிஞ்சு வந்துட்டுது. இந்த தெளிஞ்சு வந்த தண்ணியை வேறையாக பிரித்து எடுத்துக்கொள்ளுங்க. 7 அளவுக்கு நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த தண்ணியை பிரித்து எடுத்துக்கொண்டேன். இது தேவையில்லை, இதை வீசிடலாம். இந்த கோதுமை பாலை ஒரு சட்டியில் போட்டுக்கொள்கிறேன். அடியில் இதை போல் தங்கி இருக்க கோதுமை மாவையும் கொஞ்சம் கோதுமை பாலை சேர்த்து கலந்திங்கண்டா வந்துடும். அதையும் எடுத்துக்கொள்ளுங்க. 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு சேர்க்கிறதால இனிப்பு நல்லா தூக்கி காட்டும். 300 கிராம் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். 400 மில்லிலிட்டர் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். நான் இந்த டின் தான் போட்டுக்கொள்கிறேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் செய்ய போகிறீங்கன்னா ஒரு பெரிய தேங்காயின் கட்டி பால் எடுத்து சேர்த்துக்கொள்ளுங்க, சரியாக இருக்கும். அதே டின்னில் அரைவாசிக்கு தண்ணி எடுத்துருக்கேன். நல்லா இந்த டின்னை கழுவி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த பால் திக்காக இருக்குமன்றதுக்காக அதை ஒரு விஸ்கால நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இதில் சேர்த்த பொருட்கள் எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு இதை அடுப்பில் வச்சு நாங்கள் கிண்டி எடுத்துக்கொள்ளலாம். அடுப்பை மீடியம் லோ ஹீட்டில் வச்சு கைவிடாமல் இதை கிண்டி கொண்டே இருங்க. நீங்கள் அடுப்பில் வச்சதுக்கு பிறகு கைவிடக்கூடாது. கையை எடுத்துட்டிங்களா இது ஒவ்வொரு இடத்துல கட்டி கட்டியாக தங்கிடும். அதனால் இதுலேயே நின்று பொறுமையாக கிண்டி கொண்டே இருக்கணும். அடுப்பில் வச்சதுலேருந்து 5 நிமிஷத்தில் இந்தளவுக்கு திக்காயிருக்கு. லைட்டாக திக்கானோடனே இது 10 நிமிஷம் நான் கிண்டி இருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் வெனிலா சேர்த்துக்கொள்கிறேன். வெனிலாவுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். அது நல்ல வாசனை கொடுக்கும். கிண்ட தொடங்கினிலேருந்து 20 நிமிஷத்தில் இந்தளவுக்கு இறுக்கமாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இதில் yellow ஃபுட் கலர் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மஸ்கெட் விதவிதமான கலரில் நான் கண்டது கதிர்காமத்தில். அங்கே ஒரு கடை தொகுதியே போட்டிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு விதமான பொருட்கள் வச்சு விற்பாங்க. அதில் ஒரு பக்கமாக இந்த தொதல் மஸ்கெட் கடை தான் நீட்டுக்குமே இருக்கும். அதில் நாங்கள் போய் சாப்பிட்டு பார்த்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அங்கே நான் பார்த்ததுக்கு பிறகு கொழும்புல பொம்பை ஸ்வீட்ஸ் கடையில் நிறைய இருக்குது. அங்கேயும் இதை மாதிரி மஸ்கெட் கலராக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு துண்டே நிறைய விலை சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி வீட்டில் செஞ்சீங்கன்னா சுலபமாக செய்திடலாம். கொஞ்சம் விலையில் நிறைய துண்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிண்ட தொடங்கினதுலேருந்து 30 நிமிஷம் ஆயிட்டுது. இந்த ஸ்டேஜில் நான் காஜு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கிண்டி கொள்ள போகிறேன். காஜு சேர்த்து கலந்து விட்டதுக்கு பிறகு நான் இதில் நெய் சேர்த்து கொள்ள போகிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொள்கிறேன். மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் நெய் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நான் சேர்த்து கொள்ள போகிறேன். நெய்யுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து கூட கிண்டலாம். அதுவுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எனக்கு இந்த மஸ்கெட் கிண்டி எடுக்கிறதுக்கு மொத்தமாக 1 மணித்தியாலம் எடுத்துச்சு. 1 மணித்தியாலத்தில் இது சூப்பராக திரண்டு வந்துடும். இப்போ அடுத்த டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கொள்கிறேன். மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கேன் நான். இந்த மஸ்கட் நீங்கள் இதே அளவில் இதே மாதிரி கிண்டினீங்களா கடையில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாச்சும் செய்து பார்த்து எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுண்டு. இப்போ நான் 3வது டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கிண்டி எடுத்துக்கொள்கிறேன். நான் கிண்ட தொடங்கினதுலேருந்து 50 நிமிஷம் ஆயிட்டுது. ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு இது சூப்பராக சட்டியில் ஒட்டாமல் ரெடி ஆகிட்டுது. இது சரியான பதம். நீங்கள் எந்த பக்கம் கரண்டியால் எடுத்தாலும் அது ஒட்டாமல் வரும். சைட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்திருக்குது. நான் டின்பால் சேர்த்ததால் இவ்வளோ தான் வந்திருக்கு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்களா நிறைய எண்ணெய் வரும். இதை இனி அடுப்பில் இருந்து இறக்கி இதை போல் கேக் ட்ரே இல்லைன்னா தட்டில் நான் நெய் பூசி வச்சுருக்கேன். நெய் இல்லைன்னா பட்டர் பூசிட்டு அதில் இந்த மஸ்கெட்டை போட்டுக்கொள்ளுங்கோ. தட்டில் போட்ட உடனே இதை போல் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரால் இல்லைன்னா வாழை இலையால் லெவல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கோ. கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து செய்யுங்கோ. சூட்டோடு செஞ்சால் தான் இது நல்ல மட்டமாகும். இது நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கு பிறகு கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இதை பார்ச்மெண்ட் பேப்பரால் மூடி வச்சுருந்தேன். இது நல்லா ஆறிட்டுது. இனி கட் பண்ணி பார்க்கலாம். பட்டர் நைஃபால் இதை போல் கரையில் தண்டி விடுங்கோ. அப்போ லேசாக வந்துடும். என்னோட மஸ்கட் சூப்பரான ஷேப்பில் வந்திருக்குது. இதை உங்களுக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ. இந்த மஸ்கெட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருந்த வீட்லேயும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.